சாய்ராம். என்னுடைய அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ சொன்ன ஒரே ஒரு சொல்லால் உன்னுடைய கூடவே இருந்து உன்னை பார்த்து கொண்டு எந்த ஆபத்து வந்தாலும் தாங்கிக் கொண்டு அதை தடுத்து நிறுத்தி உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டு இருந்த ஒரு தெய்வமானது உன்னை விட்டு இப்பொழுது தூரமாக நிற்கிறது தங்கமே. தயவு செய்து மன்னிப்பு கேட்டு அந்த தெய்வத்தை உன்னுடைய வீட்டிற்குள் அழைத்துவிடு என்னுடைய அம்மா. ஏன் தெரியுமா? எல்லோருக்கும் எல்லா தெய்வங்களும் உதவி செய்யும் தான். நீங்கள் சில பேர் நினைக்கிறார்கள், எனக்கு இந்த தெய்வம் உதவி செய்யவில்லை, அந்த தெய்வம் உதவி செய்யவில்லை என்று சிலர் சொல்கிறார்கள். ஏன் சிலர் என்னையே சொல்வார்கள், சாயை வணங்கினேன், எனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்வார்கள். அதை கேட்கும் பொழுது எனக்கு என்ன பதில் சொல்வது என்றே எனக்கு தெரியாது. என்னிடமிருந்து அனைத்து விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு திடீரென்று என்னால் எந்த ஒரு விஷயமும் நடக்கவே இல்லை என்று சொல்லும் பொழுது மனம் வலிக்கும். ஏன் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நீ ஒரு நபருக்கு அதிகமாக உதவி செய்கிறாய். அவருக்கு திடீரென்று அவர், நீ எனக்கு என்ன செய்தாய், நீ எதற்காக என்னிடம் இருக்கிறாய், திடீரென்று ஏன் என்னிடம் இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாய், நீ என்ன செய்தாய் எனக்காக, எதற்காக இவ்வளவு என்னிடம் பேசுகிறாய் என்று கேட்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றும்? இத்தனை நாள் இவனை இவ்வளவு அழகாக பார்த்து கொண்டோம், திடீரென்று நாம் யார் என்று கேட்காமல் ஒரு கேள்வியை கேட்டு விட்டானே என்றுதானே தோன்றும் என்னுடைய தங்கமே. அதே போலத்தான் சிலர் தெய்வங்களை பார்த்து அப்படியெல்லாம் கேட்டு விடுகிறார்கள். அதுவும் அவர்கள் மிக மிக நெருக்கமாக மனதில் மிக மிக நீதான் எல்லாமே என்று சொல்லி வணங்கும் தெய்வத்தையே இப்படி பேசினால் தெய்வங்கள் எப்படி கூட இருக்கும் என்னுடைய தங்கமே? அது என்ன தெய்வம்? நீ எந்த தெய்வத்தை சொன்னாய்? எல்லாம் உனக்கு ஞாபகம் வருகிறதா? நான் சொல்லும் இந்த தெய்வத்தின் பெயரை நீ ஞாபகம் நிச்சயமாக வரும். இந்த தெய்வத்தை நீ என்ன சொல்லி திட்டினாய் என்று. என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எல்லா தெய்வமும் எல்லாருக்கும் உதவி செய்யும். திடீரென்று ஒரு ஆபத்தில் நீ நிற்கும் பொழுது இதுவரைக்கும் அந்த தெய்வத்தை சரணாகதி அடைந்திருக்க மாட்டாய். போகும்பொழுது வரும்பொழுது கையெடுத்து வணங்குவாய். ஆனால் அந்த தெய்வத்திற்காக எந்த பூஜையும் செய்திருக்க மாட்டாய். அந்தந்த நாளுக்கு கோயிலுக்கும் அந்த தெய்வத்தை பார்க்க சென்றிருக்க மாட்டாய். ஆனால் ஆபத்தென்று வரும்பொழுது திடீரென்று ஒரு தெய்வத்தினுடைய பெயர் வரும். அந்த தெய்வத்தின பெயர் வரும் பொழுதே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். திடீரென்று அப்பொழுது உனக்கு தோன்றும், இன்று தானே இந்த தெய்வத்துடைய பெயரை சொல்கிறோம், சரணாகதி கூட அடையவில்லை, ஆனால் தெய்வமானது உதவி செய்து விட்டதே, கடவுள் இருக்கிறான் என்று உனக்கு தோன்றும். சரிதானே? உன் வாழ்க்கையில் நடந்து இருப்பதை தானே சொல்கிறேன். அதனால் எல்லா நேரத்திலும் எல்லா தெய்வமும் உதவி செய்யும். ஆபத்தென்று வந்துவிட்டது என்றால் நீங்கள் நினைப்பது போல இது என்னுடைய உறவு, இது என்னுடைய பிள்ளை, இவன் என்னுடைய நண்பன் என்றெல்லாம் பார்த்து பார்த்து உதவி செய்கிறீர்களே, அது போல் அல்ல. நீங்கள் தெய்வமே என்று கூப்பிட்டாலே அனைத்து தெய்வங்களும் ஓடி வந்துவிடும் உங்களுடைய ஆபத்து காலத்தில். அதனால்தான் எல்லோரும் தெய்வத்துடைய பெயரை சொல்லுங்கள், வணங்குங்கள் என்று உனக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பொதுவாக அதுதான் உண்மை. என்னுடைய தங்கமான பிள்ளையே, உன்னுடைய கூடவே இருந்த ஒரு ஆண் தெய்வமானது உன்னை விட்டு தூரமாக நின்று கொண்டு இருக்கிறது. அதாவது நீ எப்பொழுது கூப்பிடுவாய், எப்பொழுது திரும்பவும் பேசுவாய், அன்பாக எப்பொழுது வீட்டுக்கு வாருங்கள் என்று கூப்பிடுவாய் என்று காத்து கொண்டு தான் இருக்கிறது. உன்னை விட்டெல்லாம் போகவே இல்லை, அது போகவும் போகாது. கோபத்தில் சொன்னாய் என்று தெரிந்துதான் உன்னுடைய தூரமாக நிற்கிறது. நீ கூப்பிட்டாய், ஆனால் சீக்கிரமாக ஓடியாந்திரும். தங்க பிள்ளையே, உனக்காகத்தான் தங்கமே காத்து கொண்டு இருக்கிறது ஒரு ஆண் தெய்வம். அந்த தெய்வம் யார் என்றால், உன்னுடைய அந்த தெய்வம் யார் என்றால் ஈசன், சிவன்தான். ஏன், சிவனை நீ வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய் எப்பொழுதுமே. ஆனால் ஒரு வார்த்தை நீ சொன்னாயே, நீ என்ன தெய்வமா, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய், நீ என்னிடம் இருக்கிறாய் இருக்கிறாய் என்று சொல்கிறாய், நீ இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், இதற்கு நீ என்னிடம் இல்லாமலேயே இருந்திருக்கலாம் என்றெல்லாம் நீ வார்த்தைகளை கோபத்தில் கொட்டி விட்டாய். அதாவது நீ மனதார சொல்லவில்லைதான், ஆனால் கோபத்தில் கொட்டிவிட்டாய். தெய்வமே இல்லை, நான் இவ்வளவு ஆசையோடு ஈசனை வணங்குகிறேன், அந்த சிவனை என்னை காப்பாற்றவில்லை, தெய்வமே இல்லை என்றெல்லாம் நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்திற்காக ஈசனானவன் உன்னை விட்டு
ஒதுங்கி நிற்கிறான். தங்க பிள்ளையே, அவன்தான் உன்னை எல்லா நேரத்திலும், அதாவது அவன் உன் கூட இருப்பதினால்தான் இவ்வளவு நீ பாதுகாப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் எந்த ஒரு ஆபத்தும் வராமலும் நீ சந்தோஷமாக இருக்கிறாய். உனக்கு தெரிந்து பிரச்சனைகள் வருகிறது ஒரு 10% தான். ஆனால் உனக்கு தெரியாமல் அதிகமான பிரச்சனைகள் 90% வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் உன்னுடைய மனதுக்கோ உன்னுடைய கண்ணுக்கோ தெரிய விடாமல் மறைத்து 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 ஈசனானவன் தான் உன்னை காப்பாற்றுகிறான். நான் உன்னை எப்படி சந்தோஷத்தின் உச்சிக்கே அழைத்து செல்கிறேனோ அதே போல ஈசன் எல்லா ஆபத்திலிருந்தும் உன்னை காவல் காத்து கொண்டுதான் இருக்கிறான். அதனால் இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்றல்ல, எந்த தெய்வத்தையும் கோபத்தில் திட்டாதீர்கள். அவர்கள் இல்லை என்றால் உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் நகர்த்த கூட முடியாது. அதனால் தயவு செய்து நீங்கள் மனதால் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு போய் மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டு உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்கள். நிச்சயமாகவே வருவார்கள். நிச்சயமாகவே உனக்கு தேவையான விஷயங்களை, அதாவது ஆபத்தில் இருக்கும் பொழுதும் உனக்கு ஆபத்து வரப்போகிறது என்றால் அதை தடுத்து நிறுத்தவும் நிச்சயமாக உதவிகளை உனக்கு செய்வார்கள். ஏன் சாய் இதெல்லாம் சொல்கிறேன் என்றால், என்னுடைய பிள்ளை என்ன தவறு செய்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த தவறை மாற்றிக்கொள்ள நல்ல பிள்ளையாக வாழ வைப்பது ஒரு அப்பாவின் கடமை. இந்த தெய்வம் உதவி செய்கிறது, அந்த தெய்வம் உதவி செய்கிறது என்று நான் சொன்னேன். ஆனால் நீ நினைக்கிறாய், சாய் நான் உங்களைத்தானே வணங்குகிறேன் என்று. நீ எல்லா தெய்வத்தையும் வணங்குகிறாய். நீ என்னை எப்படி நினைக்கிறாய் தெரியுமா? நான் தான் உனக்கு எல்லாம் என்று நினைக்கிறாய். மற்ற தெய்வங்களை நீ வணங்குகிறாய். இஷ்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் ஒவ்வொரு தெய்வத்தையும் பார்த்து பார்த்து நீ வணங்குகிறாய். ஒரு பிள்ளைக்கு அப்பா என்றால் அது ஒன்று. அந்த அப்பா என்ன செய்வான்? தன்னுடைய குழந்தைகள் என்னென்ன தவறு செய்கிறதோ அந்த தவறுகளை எல்லாமே திருத்துவான். இந்த இடத்தில் நீ இந்த தவறு செய்தாய், இந்த இடத்தில் நீ இந்த சரியான விஷயத்தை செய்தாய் என்று சொல்லிக் கொடுப்பான். அவன் சொல்லும் பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு நம் இவ்வளவு தவறுகள் செய்திருக்கிறோமா, இவ்வளவு நல்லது செய்திருக்கிறோமா என்பதே தோன்றும். சரியா? அந்த ஒரு விஷயத்தை நான் உனக்கு தோன்றி புரிய வைக்கிறேன். நீ மாற்றிக்கொள்ளும் பொழுது சந்தோஷம் வந்துவிடும். அவ்வளவுதான். தயவு செய்து உன்னுடைய சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு பிழைகளையும் மாற்றிக்கொள். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும், எவ்வளவுதான் மனதில் காயம் இருந்தாலும், தெய்வத்தை ஏன் நீ இருக்கிறாய், எதற்காக நீ இங்கே இருக்கிறாய் என்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாதீர்கள். அமைதியோடு இருங்கள். உங்களை சுற்றி எத்தனை ஆபத்திலிருந்து உங்களை உங்களுடைய தெய்வமானது காப்பாற்றுகிறது என்பது உங்களுக்கே தெரியாது. ஈசன் என்பவன் எல்லாருக்கும் பொதுவானவன். அவன் எப்பொழுதுமே இந்த உலகத்தையே உருவாக்கியவன். நீ என்னை உற்றுப்பார், நான் யாருடைய முகத்தில் இருக்கிறேன் என்று. நான் ஈசன் தான். இந்த சாய் தான் ஈசன், ஈசன் தான் சாய். 2 பேரும் ஒன்றுதான். என்னுடைய தங்கமான பிள்ளையே, ஒரு நாளும் ஒரு பொழுதும் நீ எப்பொழுதும் எந்த தெய்வத்தையும் நீ திட்டக்கூடாது. அதுபோல தேவையில்லாத வார்த்தைகளை நீ விட்டு விடாதே. மன்னிப்பு கேட்டு கூப்பிடு. மன்னிப்பு கேட்டு உன்னுடைய வீட்டிற்குள் அழைத்து உன்னுடைய நான் இனிமேல் இதை செய்ய மாட்டேன் என்று சொல். நீ கூப்பிடு என்றால் உடனடியாக ஒரு படத்தை வாங்கி வீட்டுக்குள் வைக்க வேண்டும், அதெல்லாம் கிடையாது. மனதார உன்னுடைய பூஜை அறையில் அமர்ந்து நீ தெய்வத்துடைய பெயரை சொல்லி, அப்பா நான் தெரியாமல் உங்களை இந்த போல வார்த்தைகளை சொல்லிவிட்டேன், தயவு செய்து என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று மட்டும் சொல். நிச்சயமாக ஓடி வந்து விடுவார். தங்க பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிறீர்கள் தெய்வங்கள் உங்களை யாரோ மாறி என்று பார்க்கிறது, அதனால்தான் எதுவுமே செய்யவில்லை என்று. படைத்தவன், இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவன் என்னுடைய தங்குமே, அவனுக்கு உன்னை பற்றி தெரியாதா என்ன செய்ய வேண்டும் என்று? நீ நினைக்கிறாய் உனக்குத்தான் தெய்வத்தை தெரியும் என்று. எங்களுக்கு உன்னை நன்றாக தெரியும். இந்த உலகத்தில் நீ வந்து பிறக்கும் பொழுது அதற்கு முன்பிலிருந்தே தெரியும் நீ யார் வீட்டில் பிறக்க வேண்டும், யார் உன்னுடைய அம்மா அப்பா, யார் உனக்கு அக்கா தங்கையாக வர வேண்டும், நீ எந்த இடத்தில் கல்யாணம் செய்ய வேண்டும், உனக்கென்ன பிள்ளைகள் பிறக்க வேண்டும், நீ எங்கு இருக்க வேண்டும், ஏது இருக்க வேண்டும் என்று முடிவு செய்பவர்களை நாங்கள் தான். அதனால் நாங்கள் இல்லை என்று எப்பொழுதும் நினைத்து விடாதே. எப்பொழுதும்
உன்னோடு தான் இருக்கிறோம். நம்புங்கள். நம்பிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அது வாழ்க்கை. நம்பவில்லை என்றால் அது வாழ்க்கை அல்ல. சந்தேகமாக மாறிவிடும். அதுவே நரகமாக மாறிவிடும். சிரித்து சந்தோஷமாக இருங்கள். நான் சொன்னது போல செய். எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும்.